உலகிலேயே மிக உயரமான அருள்மிகு மகா பிரத்யங்கரா காளி கோயிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட 16 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமிக்கு சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு 7 மணி நேரம் தொடர் சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ நரசிம்மர் சுவாமிக்கு 108 லிட்டர் பால், 108 லிட்டர் தயிர், 108 கிலோ மஞ்சள், குங்குமம் மற்றும் இளநீர், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ நரசிம்மர் சுவாமியை வழிபட்டு அருள் பெற்றனர். நூற்றி 108 வைணவ திவ்ய திருத்தலங்களில் 46வது தலமாக கருதப்படும் மதுரை ஒத்தக்கடை அடுத்த திருமோக்கூரில் அமைந்துள்ள அருள்மிகு காளமேக பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை ஆனி மாதத்தில் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த மகா சுதர்சன ஹோமத்தை முன்னிட்டு அருள்மிகு சக்கரத்தாழ்வார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நூற்றி 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தனி சந்நிதியில் எழுந்தருளிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சுவாமிக்கு ஆனி மாத தசமி திதி மற்றும் சித்திரை நட்சத்திரத்தை முன்னிட்டு திருமஞ்சன அபிஷேகம் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு முன்னதாக வடகாவிரியில் இருந்து வெள்ளிக்குடங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோவில் யானை லட்சுமி மீது வைத்து ஆயிரங்கால் மண்டபம் மற்றும் சேசராய மண்டபம் ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி வழியாக மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியை பக்தர்கள் சென்றடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலை அடுத்த தக்கலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திருலோகநாதர் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதை தொடர்ந்து முன்னதாக ஸ்ரீ திருலோகநாதரும் ஸ்ரீ சம்வர்தினி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அதனைத் தொடர்ந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்து சுவாமியின் அருள் பெற்றனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாக அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை அடுத்து கோயில் வளாகத்திற்குள் முகூர்த்த கால் நடும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது.
முன்னதாக அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து முகூர்த்த கால் நடும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலின் ஆணி திருவிழாவின் 5ஆம் நாள் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளும் இந்திர விமானத்தில் எழுந்தருளி திருவீதி உலா சென்றனர். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலில் ஆனி மாத திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் விழாவில் முன்னதாக சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு கோயில் மண்டகப்படியில் வைத்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமியும் அருள்மிகு காந்திமதி அம்பாளும் கிளிக்கு கனி கொடுக்கும் அலங்காரத்திலும் இந்திர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வீதி உலா சென்றனர். இதேபோல 6ஆம் நாள் விழாவில் அம்பாரியோடு கூடிய யானை மற்றும் அன்ன வாகனங்களில் அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமியும் காந்திமதி அம்பாளும் 4 ரத வீதிகளில் உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். அப்போது வழிநெடுகிலும் நின்றிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் அருள்மிகு அத்திவரதர் கோயில் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயில் ஆனி மாத பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் முன்னதாக அருள்மிகு வரதராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. அருள்மிகு வரதராஜ பெருமாள் பச்சை நிற பட்டுடுத்தி வண்ண மலர்கள், திருவாபரணங்கள் மற்றும் முத்து கிரீடம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வீதி உலா சென்றார். அங்கு குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். திருப்பதி அடுத்த திருச்சானூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் தெப்பத் திருவிழா 4 நாட்கள் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா 25ஆம் தேதி தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் முதல் நாள் உற்சவத்தை முன்னிட்டு முன்னதாக அருள்மிகு பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முதல் நாள் விழாவில் அருள்மிகு கிருஷ்ணசுவாமி, ருக்மணி, சத்யபாமாவுடன் வண்ண விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனை பக்தி பரவசத்தோடு கண்டுகளித்து ஏராளமான பக்தர்கள் சாமியை தரிசித்து சென்றனர். உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.